ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ராஜலக்ஷ்மிஸ் கார்னர். ஸோ தாளம் அண்ட் நடை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ என்னென்ன தாளங்கள் என்னென்ன நடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நடை ஆர் ஜதின்னு நம்ம வந்து இதை வந்து சொல்லலாம். ஸோ இந்த எபிசோடில் நம்ம வந்து திஸ்ர நடை அண்ட் சதுஷ்ர நடை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ்ர நடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பீட்டுக்கும் இன்னொரு பீட்டுக்கும் இடையில மூணு கவுண்ட்ஸ் வந்து இருக்கும். தட் இஸ் தாளத்தில் வந்து 1 2 3 4, அதுக்கு இடையில 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு வந்து அது வந்து ஆதி தாளம் மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீலவும் மலரும் பாடுது என் நினைவில் தென்று வீசுது, இப்படி வரும். ஸோ ஆதி தாளம் நம்ம நினைப்போம். பட் அது என்ன நடையில் இருக்குது? தாளம் ஆதி தாளம் தான். பட் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. ஸோ இது வந்து 1 2 3க்கு வந்து நம்ம வந்து ஒரு ஜதி கொடுப்போம். ஸோ தக்கீட்ட 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 தக்கீட்ட. ஓகே, ஸோ அந்த தக்கீட்டக்கு வந்து நம்ம கிளாப் எப்படி பண்ணலாம்? தக்கீட்ட 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 தக்கீட்ட, அந்த மாதிரி வரும். ஸோ இதில் நான் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் ஸோ தட் யூ வில் பி ஏபிள் டு ரிலேட். ஹரிவராசனம் விஸ்வமோகனம் தக்கிட்ட 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 தக்கிட்ட. ஓகே, ஐயையோ ஆனந்தமே. ஓகே, ஸோ தக்கிட்ட 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 தக்கிட்ட, அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வந்து இந்த தக்கிட்ட போட்டு பாடி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த டபுள் கவுண்டில் தட்டி நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்கலாம் எந்த நடை இந்த டபுள் கவுண்டில் ஃபிட் ஆச்சு அப்படின்னா அது வந்து திஸ்ர நடை அப்படின்னு தெரியும். ஓகே, ஸோ என் வானிலே ஒரே வெண்ணிலா. ஓகே, அதே மாதிரி கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலே என்னுள்ளே என்னுள்ளே. ஓகே, அதே மாதிரி கண்ணம்மா கண்ணம்மா என்னுள்ளே என்னம்மா. ஓகே, ஸோ அதுவும் வந்து திஸ்ர நடை தான். ஸோ இப்போ நம்ம பார்த்த எல்லா சாங்ஸும் வந்து 3/4 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நம்ம வந்து 4 கவுண்டில் 3 கவுண்ட்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் ஜதி வந்து வரா மாதிரி. இதே வந்து 6/8ன்னு இருக்குது. அதாவது 8 கவுண்ட்ஸை வந்து 8 கவுண்ட்ஸில் வந்து 6 ஃபில் ஆகிற மாதிரி. ஸோ அதில் எப்படின்னா 3/4னா 3க்கு அப்புறம் ஒரு கேப், எவ்ரி 3 நோட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சின்ன கேப் இருக்கும். ஸோ நமக்கு வந்து எய்தர் அது வந்து 3 நோட்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக தெரியும், இல்லாட்டி கேப்பே தெரியாமல் இப்போ ஹரிவராசனம் விஸ்வமோகனம் அந்த மாதிரி கேப்பே இல்லாமல் போகும். பிகாஸ் தெர் இஸ் ஒன்லி ஸ்மால் கேப். ஏன்னா 4ல் 3 வந்து ஃபில் ஆகிடுச்சு, ஒரு சின்ன கேப் இருக்குது. அதே வந்து 6/8ன்னு போது 6 கவுண்ட்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கேப் இருக்கும். நம்ம லிரிக் வந்து நோட் பண்ணும்போது வரும். ஃபார் எக்ஸாம்பிள், தந்தனானா சாங் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டே 2 கவுண்ட் விட்டு தான் வந்து பிரம்மமொக்கட்டே, அதுவே வந்து ஃபஸ்ட்டு பிரம்மமொக்கட்டே பிரம்மமொக்கட்டே அப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த 6 கவுண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 2 கவுண்ட் விட்டுட்டு பிரம்மமொக்கட்டே பிரம்மமொக்கட்டே அந்த மாதிரி 6 கவுண்ட்ஸ் வந்து ஒரு 2 கேப் விட்டு அதுக்கப்புறமா 6 கவுண்ட்ஸ் ஃபில் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து 6/8ன்னு சொல்லுவோம். இதில் ஒன் மோர் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இப்போது என் வானிலை சாங் பார்த்தோம். அதில் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு பீஜம் வந்து சகப்பா 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 என் வானிலே.
ஓகே, ஸோ இதே பிஜிஎம் வந்து சக ப க சக ப க சக ப க அப்படி வந்ததுன்னா அது 3 கவுண்ட்ஸ் இருக்கு. பட் சகப்ப வந்து 6 டைம்ஸ்க்கு ஒன்ஸ் தான் வருது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து we take it as 6/8. ஸோ 6/8ல ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி தந்தனா நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா கொட்டுக்களி கொட்டு நாயனம் தேடுது வாடுது. ஓகே, ஸோ இது 6 நம்ம வந்து 3 கவுண்ட்ஸ்னும் போது தக்கிட்டன்னு பாடணும். 6 வந்து நம்ம we can just sing it as தக்கிட்ட ததிமி. ஓகே, ஸோ தக்கிட்ட ததிமி 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 தக்கிட்ட ததிமி. ஓகே, ஸோ அந்த பிரேக் வந்து ஆஃப்டர் 6 கவுண்ட்ஸ் யூ வில் ஹாவ் அ லாங்கர் பிரேக். அந்த சாங்கே நம்ம வந்து எடுத்துக்கலாம். தக்கிட்ட ததிமி 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 தக்கிட்ட திமி தக்கிட்ட ததிமி தக்கிட்ட ததிமி தக்கிட்ட ததிமி தக்கிட்ட ததிமி தக்கிட்ட ததிமி கிட்ட ததிமி. ஸோ இட் கோஸ் ஆன் லைக் தட். ஸோ அதே மாதிரி வந்து கனிக்கானும் நேரம் கமலச்செங் அப்படி வரும். ஸோ தக்கிட்ட ததிமி தக்கிட்ட ததிமி தக்கிட்ட ததிமி தக்கிட்ட ததிமி அந்த மாதிரி இட் கோஸ் ஆன். ஸோ அதே மாதிரி கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு அந்த அந்த வந்து கண்டாங்கி கண்டாங்கி தக்கிட்ட ததிமி தக்கிட்ட ததிமி தக்கிட்ட ததிமி அந்த மாதிரி இட் கோஸ் ஆன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பாடி பார்த்து we can find out whether it is 3/4 or 6/8. பட் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை, எல்லாமே திஸ்ர நடை தான். ஸோ நம்ம இந்த ஜால்ரா ஆப்பில் வந்து நம்ம வந்து ஒரு சாங்க்கு பிஜிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அது ஆதி தாளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 4 கவுண்ட்ஸ்ன்னு எடுக்காமல் அந்த தாளத்தில் இந்த சாங் வந்து எந்த நடை, கண்ட நடையில் இருக்கா, மிஸ்ர நடையில் இருக்கா, இல்லை வந்து திஸ்ர நடையில் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து பிஜிஎம் செலக்ட் பண்ணோம்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ஸோ அடுத்தது வந்து ஸோ இதே மாதிரி வந்து சதுஸ்ர நடை பார்ப்போம். ஸோ சதுஸ்ர நடையும் வந்து இட் இஸ் வெரி காமன். ஸோ அந்த காலத்தில் இருந்து வந்து நிறைய பாடல்கள் திஸ்ரம் அண்ட் சதுஸ்ர நடையில் இருக்குது. சதுஸ்ர நடையிலும் சேம் இதே மாதிரி 4/4 கவுண்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி 8/8 கவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து லிரிக் பாடும்போது நமக்கு வந்து கண்டினியூஸாக வந்துட்டே இருக்குதுன்னா 4/4 வரும். இல்லாட்டி 4க்கு அப்புறமா ஒரு பிரேக் இருக்க மாதிரி இருந்தாலும் 4/4ன்னு எடுத்துக்கலாம். 8க்கு அப்புறமா ஒரு ப்ரிடாமினன்ட் பிரேக் இருக்குது அப்படின்னா அது வந்து 8/8 வரும். ஸோ இது வந்து நம்ம தக்க திம்மி அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி நாதந்தின்னா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம பாடும்போது தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி ஆரல்ஸ் நாதந்தின்னா 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 அந்த மாதிரி நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 4/4 பார்த்தோம்னா மன்னவா மன்னவா மன்னாதி மன்னன் நல்ல. ஓகே, ஸோ தக்க திம்மி 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 தக்க திம்மி. ஸோ இட் கோஸ் ஆன் லைக் தட். ஸோ அந்த மாதிரி வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா ஒன்று நினச்சி நினச்சி உருகி போன மெழுகா. ஸோ அது கிளாப் வந்து இப்படி தான் ஒன்று நினச்சி நினச்சி உருகி போன மெழுகா நெஞ்ச உதச்சு உதச்சு பறந்து போனா அழகா. ஸோ 4 கவுண்ட்ஸ் வந்து வரும். அதே மாதிரி கண்ணாள நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை வசீகரா என் நெஞ்சி நிற்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். ஓகே, பத்தி குச்சி பத்திக்காதுடா யாரும் வந்து ஒரு சிறு வரையில. ஓகே, ஸோ 4 கவுண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இதுலேயே வந்து நம்ம 8 கவுண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அகெயின் தக்க திம்மி கேன் பி த ஜதி. ஸோ தக்க திம்மி அந்த மாதிரி ஜதி வரும். ஸோ அதில் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருவோம். நன்றி சொல்ல உனக்கு. ஸோ நன்றி சொல்ல உனக்கு அந்த அந்த இடத்துல ஒரு பிரேக். வார்த்தை இல்லை எனக்கு நான் தான் மயங்குறேன்.
ஸோ அந்த 8க்கு அப்புறமா ஒரு பிரேக் வரா மாதிரி. ஸோ தக்க திம்மி 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 அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்த நாள் முதல் இந்த நாள் வரை. ஸோ வந்த நாள் முதல் அதுக்கப்புறம் பிரேக். ஓகே, ஸோ இந்த நாள் வரை. ஓகே, ஸோ அந்த மாதிரி. அதே மாதிரி இந்த சாங் ஓ சோனா ஓ சோனா ஓ சோனா ஐ லவ் யூ டா ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அந்த சாங்லேயே வந்து 8 டைம்ஸ் வந்து அந்த மாதிரி வரும். ஸோ அது வந்து 8/8 அப்படின்னு எடுத்துக்கலாம். ரோஜா 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 ரோஜா. ஓகே, அதே மாதிரி வீரபாண்டி கோட்டையிலே. ஓகே, ஸோ கோட்டையிலேக்கு அப்புறம் ஒரு பிரேக். வெள்ளி முளைக்கும் வேளையிலே. ஓகே, பருவ பொண்ணு திருடி தழுவ திட்டமிட்ட கள்வர்களே. ஓகே, ஸோ அந்த மாதிரி ஒரு 8க்கு அப்புறம் ஒரு பிரேக் வர மாதிரி இருக்கும்போது அது நம்ம வந்து 8/8ன்னு இருக்கிறோம். மற்றபடி இது எல்லா சாங்ஸுமே சதுஷ்ர நடை தான். ஸோ அதுக்கான தாளம் நம்ம ஜால்ரால இருந்து எடுக்கிறோம் அப்படின்னா சதுஷ்ர நடையில் உள்ள எந்த இது எடுத்து வேணால் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் would have been useful for you. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் ஃபார் நோட்டிஃபிகேஷன்ஸ். வேறு எதுவும் சாங்ஸோட நோட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.